வணக்கம், டாக்டர் ருத்ரா. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்டி ஸ்கேனை பற்றி பார்க்க போகிறோம். என்டி ஸ்கேனை வந்து 3ஆம் மாத ஸ்கேனுன்னு சொல்லுவாங்க. இந்த என்டி ஸ்கேன் எப்போ எடுக்கணும், இந்த என்டி ஸ்கேன் எதுக்காக நம்ம எடுக்கிறோம், இந்த என்டி ஸ்கேன் கூட சேர்த்து நம்ம பிளட் டெஸ்ட்டும் எடுக்கணுமா அப்படின்ட்டு நம்ம நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த என்டி ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா 12 வாரத்துலேருந்து 14 வாரத்துக்குள்ளே எடுக்கலாம். இந்த என்டி ஸ்கேன் வந்து நம்ம சாப்பிட்டு தான் எடுக்கணும், சாப்பிடாம எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்டி ஸ்கேன் சாப்பிட்டு கூட எடுக்கலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த என்டி ஸ்கேன் வந்து சிஆர்எல்ன்ற ஒரு அளவை பார்ப்போம். அது வந்து மினிமம் 45 mmலேருந்து 84 mmக்குள்ளே இருக்கும்போது தான் நம்ம இந்த என்டி ஸ்கேன் எடுக்க முடியும். இந்த என்டி ஸ்கேனில் மெயினாக நம்ம என்ன பார்ப்போம்னா, குழந்தையோட மூக்குத்தண்டு வளர்ச்சி, குழந்தை கழுத்துக்கு பின்னாடி ஒரு ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்கும், அதான் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபரன்சின்னு சொல்லுவாங்க, அதோட அளவு எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் குழந்தைக்கு இதயத்தில் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, இது எல்லாமே மெயினாக பார்க்கறதுக்கு தான் இந்த என்டி ஸ்கேன். இந்த என்டி ஸ்கேன் வந்து 3ஆம் மாதத்துலேயே எதனா மூல வளர்ச்சி குறைபாடு இருக்கான்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த என்டி ஸ்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கூட சேர்த்து டபுள் மார்க்குன்னு ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த பிளட் டெஸ்ட் எதுக்காகனா, எதனா குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் இருக்குது, இல்லை இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிறந்த குழந்தை குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் இருந்தது, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு, இல்லை ரொம்ப நெருங்கிய சொந்தத்தில் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கு ஏஜ் வந்து 35 வயசு மேலே ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்டி ஸ்கேன் கூட சேர்த்து இந்த டபுள் மார்க்கர் பிளட் டெஸ்ட்டும் கண்டிப்பாக எடுக்கணும்.